அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டா டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் போயிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ புக்லெட் 6000 ப்ராப்ளம் கொடுத்துட்டு வரேன். ஸோ டெய்லி வீடியோ கொடுத்து அந்த வீடியோ கண்டென்ட் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வரேன், பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துட்டு வரேன். ஸோ எங்களுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் 131 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 10 யூனிட்கான கான்செப்டை அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தியரி பார்ட் இருக்கும், ப்ராப்ளம் பார்ட் இருக்கும், ஸோ A to Z எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பிளேலிஸ்ட் வீடியோஸ்ன்றது உங்களுக்கு ஒரு கோர்ஸ் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு டெய்லி நான் போடுற வீடியோஸை அப்டேட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே வரணும். ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கொடுக்குறோம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்ஸு. ஸோ இது வரைக்குமே ரிசீவ் பண்ணவங்க ஒரு பேட் ஃபீட்பேக் கூட கொடுக்கல. ஸோ அவங்க எல்லாமே அவங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், இந்த அளவுக்கு கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க நான் நம்பவே இல்லை. ஸோ ஏதோ ஒன்று கொடுப்பீங்க தான் நான் நினச்சி வாங்கினேன், டவுட்டாக தான் வாங்கினேன், பட் இந்த அளவுக்கு நீங்கள் ஒர்த்தாக பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப ஆச்சரியக்கூடிய விஷயம் சார், ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த விஷயம் வந்து எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. யாரெல்லாம் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த புத்தகத்தை ரிசீவ் பண்ணி படிங்க. ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் மேக்ஸை நீங்கள் கற்றுப்பீங்க. அதே போல் ஒரு பயம் உங்கள்கிட்ட இருந்து போகும். ஸோ எப்படி கொஷின் வரும், எது போல் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற பயம் டெஃபினட்டாக உங்கள்கிட்ட இருந்து அது வெளியே வந்துடும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஷின்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை புக் பண்ணி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் நான் டெய்லி வீடியோ கொடுப்பேன், அந்த டெய்லி வீடியோ கொடுக்கறது வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ குரூப் தியரியில் வந்து ஒரு பேசிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். குரூப் ஆஃப் டெஃபினிஷன் ஆஃப் குரூப்ன்றதை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சப் குரூப்ஸ்லாம் பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது போல் டெய்லி வீடியோ கொடுத்துட்டே வருவேன். ஸோ உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ணுற ப்ராப்ளம் கூட நான் என்ன பண்ணிடுவேன், அப்படியே டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த 6000 எம்சிக்யூ புக்லெட் 3 புக்லெட் வரும். ஸோ 3 புக்கு வரும் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கொரியர் தான் பண்ணுவேன். ஸோ புக்கு வந்து கொரியர் மட்டும் தான் அவைலபிள். ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சரி எனக்கு பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. பிடிஎஃப் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு அட்ரஸ்க்கு வந்து கொரியர் வந்து. ஓகே, ஸோ இந்த 6000 எம்சிக்யூஸ்ன்றது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஸோ அதில் வந்து 10 யூனிட்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ப்ராப்ளம் வந்து யூனிட் வைஸ் போட்டிருப்பேன். யூனிட் வைஸ் எம்சிக்யூஸ் வந்து 2500 ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் இதை நீ தரவு பண்ணிட்ட அப்படின்னா மட்டும்தான் அடுத்த 2 புக்கு கையில் எடுக்கணும். அது வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 2 புக்லெட் வரும், டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ் அது. ஸோ நீ என்ன பண்ணுவோம் தெரியுமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூனிட்டை படிக்கிறீங்க, 10 யூனிட்டை கவர் பண்ணிட்டு ஒரு யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிட் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ்க்கான டெஸ்ட் கொஷின்ஸ் பின்னாடி வச்சிருப்பேன் இன்னும் 2 புக்லெட்டில். ஸோ அப்போ ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் புக்லெட்டையும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே வந்து பேக் சைடில் ரெஃபர் பண்ணுற மாதிரி பின்னாடி அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பேன் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஓகே, ஸோ ரொம்ப ஒர்த்தான புத்தகங்க. இதை வந்து டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு எவ்ரிடே மார்னிங் 4:30க்கு எழுந்து இந்த புக்லெட்டை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நானும் வீடியோஸ் கொடுப்பேன், அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ குரூப் தியரி வந்து நம்ம பார்ப்போம். இது மட்டும் கிடையாது, இப்போ குரூப் தியரினா இவ்வளோன்றது கிடையாது, நான் நிறைய கொடுத்துட்டே வருவேன். நீங்கள் ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப் குரூப்ன்றத பார்த்துவோம். ஏ நான் எம்டி செட்னு அர்த்தம் எ செட் விச் ஹஸ் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட். நான் எம்டி செட்னு அர்த்தம் அந்த செட்டில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்னாச்சும் இருக்குதுன்னு அர்த்தம். A non-empty set G together with the binary operation star is called a group if the following axioms are satisfied. ஆக்சுவலாக இந்த ஸ்டார்ன்றது எங்கேருந்து எங்கே போகிற மேப் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார் இஸ் அ மேப் ஃப்ரம் G cross G to G. ஸோ G cross G to Gக்கு போகிற ஒரு மேப். ஓகே, ஸோ இந்த ஸ்டார்ன்றது ஒரு பைனரி ஆப்ரேஷன், அது எங்கேருந்து எங்கே போகிறோம், G cross Gலேருந்து Gக்கு. அது நீங்கள் இதுலேருந்து எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் பேரா தான் எடுப்பேன். A, Bன்னு 2 எலமெண்ட் இருப்பேன், அதை வந்து A ஸ்டார் பின்னு அசோசியேட் பண்ணுவேன். இது எங்கே இருக்குன்னா Gல இருக்கும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ a non-empty set G with a binary operation star, okay, with the binary operation star is called a group if the following axioms are satisfied. Axiomsனா என்ன அர்த்தம், அதுக்கு வந்து அது வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃப் கொடுக்க முடியாது. ஓகே, கவனிக்கணும். நான் எம்டி செட்னு அர்த்தம் எ செட் விச் ஹஸ் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் டுகெதர் வித் பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார். ஸ்டார் இஸ் அ மேப் ஃப்ரம் எங்கேருந்து எங்கே போகுது, நல்லா கவனிக்கணும். ஸ்டார் இஸ் அ மேப் ஃப்ரம் G கிராஸ் Gலேருந்து Gக்கு கொடுக்குற ஒரு மேப். ஸோ இங்கே வந்து ஆர்டர்டு பேரா எடுப்பீங்க. ஸோ அதை வந்து அசோசியேட் பண்ணுவீங்க.
வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஸ்டார். ஸோ எலமெண்ட் இன் ஜியில் விழணும், அசோசியேட்டிங் எலமெண்ட் வந்து ஜியில் விழணும். ஓகே, என்னது க்ளோசர் ஆக்ஷன். க்ளோசர்னா ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி சச் தட் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜியாக இருக்கணும். அசோசியேட் வந்து ஸோ 3 எலமெண்ட்ஸ் இருக்கிறீங்க, ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி பார்க்குறீங்க, அது ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சிக்கு ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி எலமெண்ட், தேர் எக்ஸிஸ்டன் அண்ட் எலமெண்ட் இ பிலாங்ஸ் டு ஜி சச் தட் இது வந்து யூனிக் எலமெண்ட், தேர் எக்ஸிஸ்டன் யூனிக் ஐடென்டிட்டி. ஓகே, அது நம்ம பின்னாடி ப்ரூஃப் கொடுப்போம். பட் தேர் எக்ஸிஸ்டன் அண்ட் எலமெண்ட் இ பிலாங்ஸ் டு ஜி சச் தட் ஏ ஸ்டார் இ அண்ட் இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. அதாவது அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் கூட எந்த ஒரு எலமெண்ட்டையும் அசோசியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் திஸ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ரிசல்டன் வந்து அந்த எலமெண்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம், அதனுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணாது. என் கூட ஒருத்தன் வந்து சேர்றேன்னா நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்றதான் யார் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் எலமெண்ட் பாருங்க, ஃபார் ஈச் ஏ பிலாங்ஸ் டு ஜி தேர் எக்ஸிஸ்ட் ஏ இன்வெர்ஸ். இதுவுமே யூனிக் எலமெண்ட் தான், எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் யூனிக் இன்வெர்ஸ் கிடைக்கும் இன் ஜியில் சச் தட் ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் அண்ட் ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இன் வரும். அப்போ இந்த பேர் தான் நமக்கு என்னது ஜி கமா ஸ்டார். இந்த ஆக்சிம் வித் திஸ் பேர் இஸ் கால்டு group. ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் the binary operation is also commutative. Commutative னா அர்த்தம் a star b equal to b star a. அப்படி இருந்தா the g is called abelian group. ஓகே, ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட். ஸோ பைனரி ஆப்ரேஷன்ன்றது எங்கேருந்து எங்கே போகிற மேப்பு, ஜி கிராஸ் ஜிலேருந்து ஜி கொடுக்குற ஒரு மேப், இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு குரூப்பில் ஐடென்டிட்டி எலமெண்ட்ன்றது ஒரு யூனிக்காக இருக்கும், அதே போல் ஒரு குரூப்பில் இன்வெர்ஸ் எலமெண்ட் இஸ் ஆல்சோ யூனிக்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த 4 ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு குரூப்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிம் வித் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது பேர் என்னது அப்ளியன் குரூப். நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அப்ளியன் குரூப்னா அர்த்தம் ஸோ 2 எலமெண்ட் கம்யூட்டேட் ஆகும், ஏ ஸ்டார் பியும் பி ஸ்டார் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜி கமா ப்ளஸ் எடுத்துக்கிறீங்க, ஸோ இது வந்து 0 இஸ் அன் ஐடென்டிட்டி எலமெண்ட்டு. ஏ வந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்வெர்ஸ் எலமெண்ட்டு மைனஸ் ஏ இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு அப்ளியன் குரூப், செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த 2 எலமெண்ட் அசோசியேட் பண்ணாலும், அதாவது எந்த 2 எலமெண்ட் எடுக்கிறீங்க அது க்ளோஷர் பண்ணுறீங்க, ரிசல்டன்ட் வந்து உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டாக விடும். ஓகே, அதே போல் 3 எலமெண்ட் அசோசியேட் பண்ணுறீங்க, ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் தட் அசோசியேட் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகே, அதே போல் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து 0 தான். ஸோ நீங்கள் எந்த எலமெண்ட் கூட 0வை ஆட் பண்ணாலும் இங்கே ஸ்டார்ன்றது என்னது ப்ளஸ் ஆப்ரேஷன், ஸோ ஏ தான் கிடைக்கும். அதே போல் ஏ ப்ளஸ் 0 நமக்கு என்ன கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். ஸோ இன்வெர்ஸ் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் வந்து மைனஸ் ஏ, அப்போ தான் 0 ஐடென்டிட்டியை ரீச் பண்ணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜி கமா ப்ளஸ் இஸ் அன் குரூப் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அன் அப்ளியன் குரூப். ஓகே, ஸோ அப்ளியன் குரூப்னா காம்யூட்டேட்டிவ் ட்ரூ ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே போல் இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் அப்ளியன் குரூப் தான். கியூ கமா ப்ளஸ், ஆர் கமா ப்ளஸ், சி வந்து செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகே, செட் ஆஃப் ரேஷனல்ஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளியன் குரூப்பாக இருக்கும். அதே போல் ஆர்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் 0 எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு மல்டிப்ளிகேட்டிவ் குரூப்பாக இருக்கும் ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு அப்ளியன் குரூப். ஓகே, ஸோ ஆர் டாட் ப்ராடக்டில் பார்க்குறீங்க. ஓகே, இப்போ ஏன்னு ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நான் ஜீரோ எலமெண்ட் தான். ஸோ ஆர் மைனஸ் ஜீரோன்றது எல்லாமே நான் ஜீரோ எலமெண்ட் தான். அப்போ இதனோட இன்வெர்ஸ் எலமெண்ட் வந்து 1/a வரும். அப்போ a இன்ட்டு 1/a போட்டிங்கன்னா ஐடென்டிட்டி 1 வரும். ஸோ 1 தான் எங்கள் ஐடென்டிட்டி இந்த குரூப்புக்கு. ஸோ அதே போல் கம்யூட்டேட்டிவ் ட்ரூ ஆகிடும். ஸோ இட் இஸ் அன் அப்ளியன் குரூப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குரூப்புங்க. இது வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபைனைட் அப்ளியன் குரூப்க்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஜி கமா ப்ளஸ் இஸ் அன் இன்ஃபைனைட் அப்ளியன் குரூப். கியூ கமா, ஏன்னா அது கார்டினாலிட்டி வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குது இல்லைங்களா. ஆர் கமா ப்ளஸ் அது ஒரு இன்ஃபைனைட் அப்ளியன் குரூப் தான், சி கமா ப்ளஸும் இன்ஃபைனைட் அப்ளியன் குரூப் தான். ஆர் டாட் வித் மல்டிபிகேட்டிவ்ல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஆர் மைனஸ் ஜீரோ வந்து உங்களுக்கு வந்து ஆர் ஸ்டார்னு சொல்லுவோம். இந்த ஆர் மைனஸ் ஜீரோன்றது நத்திங் பட் ஆர் ஸ்டார். நல்லா மைண்ட் வச்சு. ஓகே, ஸோ அடுத்து ஃபைனைட் குரூப் போகிறோம். ஃபைனைட் அப்ளியன் குரூப் போகிறோம். இது வந்து 4th ரூட் ஆஃப் யூனிட்டி 1 -1 i மைனஸ் i. இது வந்து ஒரு குரூப்பு, இது வந்து ஒரு அப்ளியன் குரூப். இது வந்து சைக்ளிக் ஆல்சோ. என்னோட ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஐ தான். ஸோ ஐன்னு எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து ஐ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா -1 வரும். அடுத்து ஐ கியூப் பார்த்தீங்கன்னா -i வரும். ஐ பவர் 4 பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். அப்போது ஜென்ரேட்டர் ஆஃப் ஐ தான் நமக்கு என்னது இந்த என்டையர் ஜி. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு 4 ஆர்டர் ஒரு அப்ளியன் குரூப்பு ஆஸ் வெல் அஸ் சைக்ளிக் குரூப்பு. இது குரூப் அண்டர் மல்டிபிகேட்டிவ் இருக்கும். வேணால் நீங்கள் வந்து இந்த கேலி டபுள் போட்டுக்கலாம். ஸோ டாட்டில் போட்டிங்க 1 -1 i மைனஸ் ஐ, அதே போல் 1 -1 i மைனஸ் ஐ. ஸோ இது போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த கேலி டேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளியன் ப்ராப்பர்ட்டியும் இன்வெர்ஸ் எலமெண்ட்டும் அசோசியேட்டுமே எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும். இட் ஷுட் பி அன், அதாவது ஒரு அப்ளியன் சைக்ளிக் இருக்கிற மாதிரி
ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, 4 ஆர்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குரூப்பை சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு ஒரு 4 ஆர்டர் குரூப்பில் வந்து அந்த ஜென்ரேட்டர் வரும் பார்த்தீங்களா, ஒரு சைக்கிள் குரூப்னாவே கண்டிப்பாக ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ ஜென்ரேட்டரில் ஒரு 4 ஆர்டர் குரூப் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் ஒரு ஒன் ஆஃப் த ஜென்ரேட்டர் வந்து ஐன்னு இருக்கும். ஸோ I பவர் 4 தான் நமக்கு என்ன ஐடென்டிட்டியை ரீச் பண்ணுது. ஸோ பாருங்க ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 ஐ கியூப் மைனஸ் ஐ பவர் 4 வந்து 1 வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இது நான் எடுத்தவருக்கு ஐ வந்து ஒரு ஜென்ரேட்டராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ கேட்பாங்க வாட் ஆர் த ஜென்ரேட்டர் ஆஃப் திஸ் குரூப்ஸ் கேட்டால் நீங்கள் வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ மைனஸ் ஐயுமே இதுக்கு ஜென்ரேட்டர் தான். போட்டு பாருங்க, மைனஸ் ஐ அப்படியே வந்துடும். மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் போடுறீங்க, அப்போ அகைன் தான் அது -1ன்னு வரும். அடுத்து வந்து மைனஸ் ஐ ஹோல் கியூப் போடுறீங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், மைனஸ் ஐ ஹோல் கியூப் போட்டிங்கன்னா ஜஸ்ட் மைனஸ் ஐன்னு வந்துடும். அப்புறம் மைனஸ் ஐ ஹோல் பவர் 4 போட்டிங்கன்னா வேல்யூ வந்து 1 வரும். ஓகே, ஸோ மைனஸ் ஐ, ஓகே, இது +1 ப்ளஸ் ஐன்னு வந்துடும். மைனஸ் ஐ ஹோல் பவர் 3 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கு வந்துடும். ஸோ மைனஸ் ஐ ஹோல் பவர் 4 பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். செக் பண்ணுங்க. ஸோ மைனஸ் ஐ, அடுத்தது மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர், மைனஸ் ஐ ஹோல் கியூப், அடுத்தது மைனஸ் ஐ ஹோல் பவர் 4. இதுவுமே ஜென்ரேட்டர். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு குரூப்ல ஏ வந்து ஜென்ரேட்டர் என்ன வச்சுக்கோங்களேன், அதோட இன்வெர்ஸ் எலமெண்ட்டுமே ஜென்ரேட்டர் தான். ஸோ ஏ இஸ் ஜென்ரேட்டர் ஆஃப் த குரூப் ஜியான்னு இருந்துச்சுன்னா ஏ இன்வெர்ஸ் ஆல்சோ ஜென்ரேட்டர். மைண்ட் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இந்த குரூப்போட ஆர்டர் வந்து 4. ஓகே, ரொம்ப ஸ்பெஷல் குரூப்பு. 4th ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து ஒரு எக்ஸாம்பிளா இதுக்கு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், let GLN of R ஜெனரல் லீனியர் குரூப்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா ஆக்சுவலா செட் ஆஃப் ஆல் n by n மேட்ரிக்ஸ். ஸோ ஜின்றது என்னன்னா collection of all n cross n matrix such that det of that matrix ஓட வேல்யூ வந்து நான்-ஜீரோ இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் ஆகும். A is invertible. இது வந்து AIJ. AIJ எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ரியல் நம்பரா இருக்கும். AIJ belongs to real numbers. ஓகே, நல்லா கவனிக்கணும். GLN of R with respect to set of all invertible matrix. இது வந்து ஆக்சுவலா என்னன்னா set of all invertible n cross n matrix whose entries from real numbers. இது வந்து குரூப் அண்டர் மல்டிபிகேட்டிவா இருக்கும், பட் நாட் அப்ளியன். இது வந்து நாட் அப்ளியன், நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த GLN of R ன்றது என்னன்னா நாட் அன் அப்ளியன் குரூப். இட்ஸ் நாட் அன் அப்ளியன். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இது அப்ளியனா வராது. ஓகே, ஸோ ஒரு இன்ஃபைனைட் நன் அப்ளியன் குரூப்பா இருக்கு அப்படின்னா நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துக்கலாம், GLN of R கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். இது எங்கேயே சொல்லியிருக்கோம் பாருங்க, என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க. The matrix multiplication is associate but not commutative and GLN of R is non-abelian. இது வந்து ஒரு non-abelian group அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ சப்குரூப்ஸ் பார்ப்போம். A non-empty set H is a subset of G is called a subgroup. னா H itself is a group under the operation of G. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ G ஒரு குரூப் இருக்கு, இதுக்கு பைனரி ஆபரேஷன் ஸ்டார். இதுக்கு ஒரு சப்செட் எடுக்கிறீங்க H, இதனுடைய வித் ரெஸ்பெக்ட் டு பைனரி ஆபரேஷன் ஸ்டார்ல இதுவுமே குரூப்பா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுவுமே குரூப் அப்படின்னா அதுதான் சப் குரூப். ஓகே, ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க, கவனிங்க. இதோ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. A non-empty set H of a group G is called a subgroup of G if H itself is a group with respect to the same operation of G. So under the operation of G. Okay, ஸோ சப்குரூப் டெஸ்ட் வந்து சிம்பிள் டெஸ்ட் ஒரு தியரம் இருக்கு, நல்லா நோட் பண்ணிங்க. A non-empty subset H of a group G is a subgroup of G if and only if you pick any two element in H such that AB inverse belongs to HR. ஓகே, டைரக்டா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 எலமெண்ட் Hல இருந்து எடுக்கிறீங்க, இதுல A B inverse belongs to H இருந்தா H is a subgroup. இது வந்து ஒரு ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். வெரி வண்டர்ஃபுல் ரிசல்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். A non-empty subset H of G is said to be a subgroup na if and only if you pick any two element in H such that AB inverse belongs to HR. Okay, அப்போ Z ல NZ ஆல்ரெடி நான் சப்குரூப்னு போட்டிருந்தேன். அப்போ வந்து Z பிளஸ்ல வந்து NZ is a subgroup. ஓகே, சப்குரூப்போட நோட்டேஷன் இது. அப்போ 2Z சப்குரூப்னு சொல்லிடலாம். அதே போல Q பிளஸ்க்கு வந்து Z is a subgroup. செக் பண்ணிக்கிங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ சப்குரூப் நான்ன்றது டெஃபினிஷன் சொல்லிட்டேன். ஒரு குரூப்ல ஒரு சப்செட் எடுக்கிறீங்க, அந்த சப்செட்டு
சப் குரூப்பா இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த பேரண்ட் குரூப்போடைய பைனரி ஆபரேஷனால. அப்படி நடந்தா அது வந்து உங்களுக்கு என்ன சொல்லிடலாம், சப் குரூப்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ எதெல்லாம் சப் குரூப்னு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துகிட்டே இருக்கணும். ஒரு ட்ரிவியல் குரூப் கொடுங்க, எந்த ஒரு குரூப் எடுத்துக்கிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு குரூப் இருக்கும். ஸோ ஒரு குரூப் ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் ட்ரிவியல் குரூப், அதனால் இம்ப்ராப்பர் குரூப் ஜி. ஸோ ஜின்னு ஒரு குரூப் இருக்கு, இது வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சப் குரூப் கொடுக்க முடியுமா, உங்களால் ஆல்வேஸ் ஒரு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியுமான்னா ட்ரிவியல் குரூப் தான். ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து ஒரு ஒரு குரூப் தான் ஆக்சுவலாக. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து குரூப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ சிங்கிள்டன் ஐடென்டிட்டின்றது இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜி. அதே போல ஜி இஸ் ஆல்சோ ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜி தான். ஏன்னா இட் செல்ஃப் இஸ் இம்ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜி. இம்ப்ராப்பர்னா அர்த்தம் என்டையர் ஜி ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ப்ராப்பர்னா அர்த்தம் ஜி இருக்கிற சம் எலமெண்ட்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ நல்லா கவனிக்கணும். ஸோ ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா 2 சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். a group which has always at least 2 sub groups ரொம்ப முக்கியம். அந்த குரூப்புக்கு அட்லீஸ்ட் 2 சப் குரூப்பானாச்சும் இருக்கும். அந்த குரூப்ஸ்மே யாரு, ஒன்று ட்ரிவியல் குரூப் ஐடென்டிட்டியா இருக்கும், இல்லைன்னா ஹோல் குரூப்பா இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க வந்து கண்மூடித்தனமா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இதுல நிறைய இருக்கு, இது சும்மா இதை வந்து குரூப்ஸை மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுவேன், ஸோ உங்களுக்கு குரூப் தியரி வந்து கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிட்டே வருவேன். கிளாஸஸும் கவனிங்க. ரெண்டாவது ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு, குரூப் தியரிக்கு வந்து ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க அந்த மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். அடுத்து பாருங்க, இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் அ குரூப் இஸ் ஆல்வேஸ் யூனிக். இன்வெர்ஸ் எலமெண்ட் ஆஃப் அ குரூப் இஸ் ஆல்வேஸ் யூனிக். You pick any element t, the equivalence relation also unique solution இருக்கும். ax congruent b mod s as a unique solution கேட்பாங்க. இதுக்கு வந்து இன்ஃபைனைட் சொல்யூஷன், நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் கேட்பாங்க. ஸோ ஆல்வேஸ் யூனிக். கேன்சலேஷன்ல எப்படி இருக்கும், ab ஈக்குவல் டு பி ஏசியா இருந்தா ஏ இன்வெர்ஸால நீங்க மல்டிபிள் பண்றீங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் கேன்சலேஷன் ஹோல்டு, ரைட் கேன்சலேஷன் ஹோல்டு, அது ரொம்ப முக்கியம். அடுத்து இங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். Let G be a group and suppose that a square equal to for every a belongs to G. Then which of the following is true அப்படின்னா G is abelian. ஏன் a square equal to e னா a into a inverse equal to e வரும். கரெக்ட்டுங்களா? சாரி, ஒரு இப்போ a square equal to e னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ a into a equal to e வரும். ஸோ லெஃப்ட் கேன்சலேஷன் ரைட் கேன்சலேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா a equal to a வரும். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் அதே எலமெண்ட் தான். கரெக்ட்டுங்களா? இப்போ இங்க பாருங்க, இதனால நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடும். இப்போ ஏபின்னு ஒரு 2 எலமெண்ட் இருக்குங்க, ஏபி எப்படி எழுதிக்கலாம், ஏபி ஒன்று, ஏன்னா இது இந்த எலமெண்ட் ஜியில் இருக்கும். ஸோ இதனோட இன்வெர்ஸ் எலமெண்ட்டுமே என்ன, இதுக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போ எப்படி எழுதிக்கலாம், பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாம். பியோட இன்வெர்ஸ் எலமெண்ட் பி தான், ஏ இன்வெர்ஸ் எலமெண்ட் ஏ தான். ஸோ அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, ஏபி ஈக்குவல் டு பிஎன் கிடைக்கும். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிஎன் வந்து அது என்னது, அப்படின்னு கொடுக்கும். சிம்பிள். ஓகே, அடுத்து let G be a group with respect to the star and H equal to collection of all x belongs to H x square equal to E. Then H is a subgroup of G if and only if என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு G is abelian-ஆ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ரீசன் சொல்கிறேன். ஸோ இப்போ XY ஹோல் ஸ்கொயர் தான் அச்சில் இருக்கிற எலமெண்ட். ஆக்சுவலாக பாருங்க, அச்சு வந்து க்ளோஷர் ஆக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அச்சுலேருந்து 2 எலமெண்ட் இருக்கிறீங்க அப்படின்னா XY ஹோல் ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டி ரீச் பண்ணும், அதான அர்த்தம். ஸோ இதுலேருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு அச்சில் எடுக்கிறீங்க. இப்போ XY பிலாங்ஸ் டு அச்சுன்னு காட்டணும் குரூப் ப்ராப்பர்ட்டி படி. அப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறீங்க, ஸ்கொயர் எடுத்து ஐடென்டிட்டி, அதான் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா ஆகும் இது XY இன்டூ XYன்னு வரும். கரெக்டுங்களா? புரியுது இல்ல? இதுக்கு அதான அர்த்தம். இப்போ இஃப்னு சொல்லிட்டாங்க, ஜி அபிலியனா இருந்தால் மட்டும்தான் இந்த கம்யூட்டேட்டிவ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ அப்போ நான் எக்ஸ் இன்ட்டு இது வந்து எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய்னு வரும், இது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இடிபி. இந்த சேஞ்சஸ் எதனால நடந்தது அப்படின்னா அபிலியனா இருந்ததால தான் நடந்தது, இல்லைன்னா நடந்திருக்காது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டி நம்ம இந்த குரூப்போட ப்ராப்பர்ட்டி படி. அப்போ நாகும் xy ஹோல் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு நான் ஐடென்டிட்டின்னு வருது. ஸோ xy பிலாங்ஸ் டு அச்சுன்னு வருது. புரியுதுங்களா? அப்போ இந்த ரிசல்ட் படி உங்களுக்கு அச்சு என்னவா இருக்கும், ஜி வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும், அப்படின்னா இருந்தால் மட்டும்தான் இந்த கைண்ட் ஆஃப் சப்செட் வந்து உங்களுக்கு வந்து சப் குரூப் ஆகும். ஓகே, ஸோ இது போல ஒரு செட்டு வந்து சப் குரூப்பாக வரணும் அப்படின்னா உங்களுடைய ஜி வந்து அபிலியனா இருக்கும். நெக்ஸ்ட், let G be a group such that AB whole square equal to A square B square. இது வந்து G is abelian, நமக்கு தெரியும். இது ஒன்றும் பண்ண வேணாம், சிம்பிள் தான். எப்படி பண்ணுவீங்க, AB whole square equal to first A square B square இப்படி கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துருக்காங்களா, கரெக்டு தானே. இப்போ AB whole square எப்படி எழுதிக்கலாம், AB into AB, இது வந்து AA into BB ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் கேன்சலேஷன் அடிச்சுன்னு வச்சுக்கோ, AB equal to BN வந்துடும். ஸோ இது இங்கே கட் ஆகும், இது இங்கே கட் ஆகும்.
அப்போ BA equal to AB. Simple. ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் let G be a group of order even. ஸோ ஈவன் ஆர்டர் குரூப்பா இருக்கு அப்படின்னா ஒரு G வந்து ஒரு ஈவன் ஆர்டர், ஆர்டர் ஆஃப் G வந்து ஈவன், ஆர்டர் ஆஃப் G equal to ஈவன் 2n இருக்கணும் அர்த்தம். ஈவனா அர்த்தம் 2n இருக்கணும் அர்த்தம். Then which of the following must be true? G has exactly one element of order 2, G has at least one element of order 2, G is abelian, G is cyclic. ஸோ என்னது சொல்லுது வருதுன்னா G has at least one element of order 2ன்றது அங்கே கரெக்ட். ஏன் இங்கே பாருங்க ப்ரூஃப் பார்ப்போம். சப்போஸ் A வந்து ஒரு நான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக எடுத்துக்கிறேன், ஏன்னா ஐடென்டிட்டி எலமெண்டோட ஆர்டர் வந்து 1. ஸோ அதனால A வந்து உங்களுக்கு நான் ஐடென்டிட்டி தான் இருக்கணும். ஓகே, A நான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்கு. ஓகே, ஸோ ஈவன் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏயோட ஆர்டர் வந்து ஈவன் சொல்லிட்டாங்க. A is an even order, A is a non, for example G equal to E, A ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ A not equal to E, அப்போனா A square equal to E தான் வந்தாகணும். அப்போ A equal to கிடைக்கணும், A இன்வெர்ஸாக வரும். புரியுதுங்களா? ஸோ G எப்படி எடுக்கிறீங்க, ஈவன் ஆர்டர்னு சொன்னதால 2 எலமெண்ட் இருக்கிற குரூப்பாக பாருங்க. அப்போ A not equal to E தான் வரணும். அப்போ A square equal to கண்டிப்பாக என்ன ஆகிடும், E நாட். ஏன் ஈவன் ஆர்டர்னா A square equal to E. அப்போ A equal to A இன்வெர்ஸ் வந்து நிற்கும். புரியுதுங்களா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, GS ஏதோ ஒரு எலமெண்டோட ஆர்டர் கண்டிப்பா என்ன இருக்கணும், 2 இருந்தாகுன்றதை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ இதுதாங்க ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஓடிந்துடும். இஃப் H and K are subgroup of G, then H and K subgroup அந்த என்ன கண்டிஷன், either H is a subset of K, K is a subset of G இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க சொல்லுங்க, எஸ்டின் புக்கில் இருக்கு. இந்த புக் எல்லாமே எஸ்டின் புக் தான், லைன் பை லைன் எடுத்திருக்கேன் பாருங்க. இது போல தான் MCQs இருக்கும், எல்லாமே லைன் பை லைனாக தான் எடுத்திருப்பேன். இது தெரியும். இந்த குரூப் G இது வந்து எக்ஸைஸ் ப்ராப்ளம், HTML எக்ஸைஸ் இது ஆக்சுவலாக. A for M equal to E and A for N equal to E, then order of A divides என்னவா இருக்கும்னா GCD of A, M இருக்கும். நெக்ஸ்ட் இது டைரக்ட் ரிசல்ட் தான். let G be a group A and B are H, AB equal to E இருந்தா then which of the following is true? ஸோ AB equal to E ன்னு வச்சுக்கிங்களேன், என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். AB equal to E பா, ஸோ AB equal to E ன்னு இருக்கு அப்படின்னா எது நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் கோர் செட்டு இல்லை லெஃப்ட் கேன்சலேஷனில் போடுங்க. B into B இன்வெர்ஸ் ஈக்குவல் டு B இன்வெர்ஸ் வரும். ஸோ A equal to B இன்வெர்ஸ், அவ்வளோதான். அப்படி இல்லைனா B equal to A இன்வெர்ஸ், ரைட் கேன்சலேஷன் வச்சுங்க. ஸோ அப்போது A equal to B இன்வெர்ஸ்ன்றது கரெக்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. ஸோ இவ்வளோதாங்க குரூப் தியரியில். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நான் உங்கள்கிட்ட ஹம்பலாக கேட்டுக்கிறது, டெய்லியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி என்னுடைய கிளாஸஸை பாருங்கள். 6000 MCQs வாங்கி படிங்க, ஒர்த்தாக இருக்கும். நான் கொடுக்குற கிளாஸஸை பேரலாக கவனிச்சுட்டு இந்த கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும், சக்ஸஸை ரீச் பண்ணுவீங்க. டெய்லி 4:30க்கு எழுந்து உட்காந்து படிங்க, ஒரு நாளைக்கு 8 hours படிங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க்கு இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த 6000 MCQs புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.